வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கிட்டி இன்ஃபோ. சற்று முன் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் உரிமை தொகை வழங்குவது குறித்தும் ரேஷன் பொருட்கள் விநியோகம் குறித்தும் சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளது. அதன்படி முதலாவதாக மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் தாவேக அரசின் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் மாநிலத்தின் தற்போதைய நிதி சுமை காரணமாக இந்த திட்டத்தை ரூபாய் 2500 உயர்த்துவதற்கு அரசு கூடுதல் கால அவகாசம் கோரியுள்ளது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 மட்டுமே வரவு வைக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது உரிமை தொகை உயர்வு குறித்த தற்போதைய நிலவரப்படி தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி ரூபாய் 2500 வழங்குவது குறித்து அரசு தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. தமிழ்நாடு அரசு நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை தயார் செய்து வருவதாலும் நிதி சுமை அதிகமாக இருப்பதாலும் இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த கால அவகாசம் தேவைப்படுகிறது. புதிய பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் நிதிநிலை குறித்த ஆலோசனைகளுக்கு பின்னரே முதல்வர் விஜய் இது குறித்த அதிகாரப்பூர்வமான இறுதி அறிவிப்பை வெளியிடுவார் என நிதி அமைச்சர் மரியா வில்சன் தெரிவித்து உள்ளார். இந்த திட்டத்துடைய உண்மையான விதிமுறைகள் மற்றும் தகுதிகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதாவது தாவேக தேர்தல் வாக்குறுதியின்படி அறிவிக்கப்பட்ட மதிப்புமிகு மகளிர் திட்டத்துடைய உத்தேச விதிமுறைகள் என்னவென்றால் 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்களாம். அதே போல வருமான வரம்பு மற்றும் வேலைவாய்ப்பு, அதாவது மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படாது. தற்போது ரூபாய் 1000 பெற்று வரும் பயனாளிகள் தவிர்த்து புதிதாக ரூபாய் 2500 திட்டத்திற்கு புதிய விண்ணப்பங்கள் பெறப்படுவது மற்றும் கணக்கெடுக்கும் பணிகள் பற்றிய விவரங்கள் அதிவிரைவில் அரசு தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் 2500 பெறுவதற்கான வழிமுறைகள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கான முழுமையான விதிமுறைகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் போது பெண்கள் தங்களுடைய ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் வங்கி புத்தகத்தை ஆவணங்களாக பயன்படுத்த வேண்டி இருக்கும். அனைத்தையுமே நீங்கள் அப்டேட்டில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. எப்போது வேண்டுமானாலும் இந்த திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசிடமிருந்து வெளியாகலாம். இப்போதைக்கு இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவது குறித்து தற்போது தீவிரமாக ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அதிவிரைவில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்த அறிவிப்புகள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்துள்ளது.